அன்பார்ந்த மாணவர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஈஸி டு லேர்ன் அக்கவுண்ட் சேனல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் வினோத். ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு நான் ஒரு 8 ஸ்டெப்பு சொல்லியிருக்கேங்க இந்த வீடியோவில். இந்த 8 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஜேர்னல் 10 நிமிஷத்தில் கற்றுக்க முடியும். இது முழுக்கவே பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Steps in journalizing. The process of analyzing the business transaction under the heads of debit and credit and recording them in the journal is called journalizing. An entry made in the journal is called a journal entry. இந்த டிரான்சாக்ஷனில் டெபிட் தனியாகவும் கிரெடிட் தனியாகவும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் journal. Analyze the transaction and identify the accounts. First one, transaction ஐடென்டிஃபை பண்ணணும். How many accounts are interfere this transaction? ஒரு டிரான்சாக்ஷனில் மினிமம் 2 அக்கௌண்ட்ஸ் வரலாம், மேக்ஸிமம் 3 or 4 அக்கௌண்ட்ஸ் வரும். இதில் ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட்டாகவும் வரலாம், இல்லை ரியல் அக்கௌண்ட்டாகவும் வரலாம், இல்லை நாமினல் அக்கௌண்ட்டாகவும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பர்சனல் ஒரு ரியல் இப்படியும் வரலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் இந்த பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் இந்த 3 அக்கௌண்ட்ஸ்குள்ளே தான் டிரான்சாக்ஷன் வரும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், சோமு கமென்ஸ்டு பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹50,000. இந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம் வாங்க. இதில் சோமு இஸ் எ நேச்சுரல் பர்சன், உயிருள்ள மனுஷனோட நேம். ஸோ இது பர்சனல் அக்கௌண்ட். இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த டிரான்சாக்ஷனில் அப்படின்னா, பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த சோமு அப்படிங்கிற பர்சன் கேபிட்டலில் கொடுத்துருக்காரு. சோமு கேபிட்டல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இவர் கேபிட்டலில் கொடுத்ததுனால இங்கு கிவர், இவர் கிவர். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோமு இஸ் எ கிவர், அதனால கோல்டன் ரூல்ஸ் படி கிரெடிட் பண்ணுறோம். இன்னொரு அக்கௌண்ட் என்னன்னா ஐடென்டிஃபை பண்ணலாம். சோமு கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ கேஷ் அப்படிங்கிற வேர்டு வந்தால் அது ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இந்த டிரான்சாக்ஷனை கேஷ் கம்ஸ் இன் இல்லை கோஸ் அவுட்டா அப்படின்னு நம்ம இதை பார்க்குறோம். அப்போ இது கம்ஸ் இன், ஸோ இதை டெபிட் பண்ணிக்கலாம். இப்படி தான் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டை அனலைஸ் பண்ணணும். கிளாசிஃபை த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இந்த டிரான்சாக்ஷனில் வரக்கூடிய அக்கௌண்ட் பர்சனலா, ரியலா, நாமினலா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாசிஃபை அப்படின்னு சொல்கிறோம். பர்சனல் அக்கௌண்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இது பர்சனல் அக்கௌண்டோட ரூல். இந்த பெனிஃபிட்டை யார் ரிசீவ் பண்ணுறா அந்த பர்சனை நம்ம டெபிட் பண்ணணும். இங்கே பெனிஃபிட்டை யார் கொடுக்கக்கூடிய கிவிங் பர்சனை அவரை கிரெடிட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே பெய்டு அன்பு ₹10,000 பை செக். இங்கே 2 அக்கௌண்ட் வந்திருக்கு. இந்த 2 பேருக்கும் காமன் இந்த 10,000 அப்படிங்கிற அமௌண்ட். இந்த 10,000 நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அன்பு இஸ் எ கிவர். இந்த 10,000 பேங்க் வாங்கியிருக்கு. ஸோ பேங்க் இஸ் எ ரிசீவர். அன்பு ஒரு பர்சன், பேங்க் இஸ் எ ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ ரெண்டுமே பர்சனல் அக்கௌண்ட் தான். அதனால பர்சனல் ரூல் படி டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பேங்கை டெபிட் பண்ணுறோம், அன்பை கிரெடிட் பண்ணுறோம். அடுத்தது apply the rules of debit and credit for above 2 accounts. இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கும் 2 அக்கௌண்ட்ஸை பர்சனலா, ரியலா, நாமினலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம். பாட் குட்ஸ் ஃபார் கேஷ் ₹4,000. இந்த எக்ஸாம்பிளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பாட் குட்ஸ் அப்படின்னா பர்ச்சேஸ், கேஷ் கொடுத்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற 2 அக்கௌண்ட் இங்கே இன்டர்ஃபியர் ஆயிருக்கு. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், செலவு. ஸோ இது நாமினல் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது ரியல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கிறது நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல். ஸோ அந்த ரூலை அப்ளை பண்ணி டெபிட் பண்ணுறோம். கேஷ் கோஸ் அவுட். ஸோ கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போயிருக்கு. ஸோ நம்ம ரியல் அக்கௌண்ட் அப்ளை பண்ணி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால கிரெடிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொன்னால், ஃபைண்ட் அவுட் விச் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட், விச் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். இந்த டிரான்சாக்ஷனில் எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத கோல்டன் ரூல்ஸ் அப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த ஸ்க்ரீனில் டெபிட் தனியாகவும் கிரெடிட் தனியாகவும் என்ட்ரி போட்டுக்கோங்க பாருங்க. அடுத்தது ரெக்கார்ட் த டேட். எந்த டேட்டில் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் காலம் இருக்கும். செகண்ட் காலம் பர்டிகுலர்ஸ் காலம். தேர்ட் காலம் எல்எஃப் காலம். அப்படின்னா லெஜர் ஃபோலியோ நம்பர். நாம் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இங்கே கொடுக்குற கோட் நம்பர் ஆர் சீரியல் நம்பர் இந்த லெஜரை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்எஃப் காலம் அப்படி சொல்கிறோம். ஃபோர்த் காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபிட் காலம், ஃபிஃப்த் காலம் கிரெடிட் காலம். எல்லாமே ஒரே பேஜில் ஹரிசாண்டல் ஃபார்மில், அதாவது சைட் பை சைடாக இருக்கணும். அடுத்தது என்டர் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி
debited in the particular column, very close to the left hand side, followed by the abbreviations debtor at the end in the same line. அதாவது பர்டிகுலர் காலத்தில் மார்ஜினை ஒட்டி க்ளோஸாக டெபிட் பண்ணுற அக்கௌண்ட்டோட நேம் இங்கே ராகுல் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். அதே லைனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் டெட்டார் அப்படிங்கிற போர்டை ரெக்கார்ட் பண்ணணும். டெட்டார் இதோட அப்ரிவியேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் டிபியர், இது ஒரு இட்டாலியன் போர்டு. லட்டின் போர்டில் இது டெபிட் அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டெட்டா. ஸோ டெட்டார் அப்படின்னா டெபிட்னு அர்த்தம். செகண்ட் ஒன், ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி கிரெடிட்டட் இன் த செகண்ட் லைன் ஸ்டார்டிங் வித் த வேர்ட் டு ப்ரீஃபிக்ஸட் இஸ் ஃபியூ ஸ்பேஸ் ஃப்ரம் த மார்ஜின் இன் த பர்டிகுலர் காலம். செகண்ட் லைனில் எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டோட நேமுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டை அடிஷனலாக சேர்த்துக்கணும். மார்ஜின்ல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கிரெடிட் பண்ணுற நேமோட நேமை ரெக்கார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் சம்மில் கேஷ் அப்படிங்கிற வேர்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். எப்படி கிரெடிட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. டு கேஷ் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ரைட் த நேரேஷன்ஸ். ரைட் த நேரேஷன்ஸ் வித் பிராக்கெட்ஸ் இந்த லைன் இந்த பர்டிகுலர் காலம். நேரேஷன் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை ஷார்ட் நோட்ஸாக சொல்றது. இந்த கிரெடிட் காலத்துக்கு அடுத்த லைனில் பிராக்கெட்டுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள் சம்மில் பெய்டு ராகுல் ஒரு பிராக்கெட்டில் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த ரைட் த நேரேஷன் அதுக்கு முன்னாடி பீயிங் பெய்டு ராகுல் அப்படிங்கிற இனிஷியலாக ஒரு வேர்டை சேர்த்துக்கணும். பீயிங் அப்படிங்கிற வேர்டை நம்ம இனிஷியலாக சேர்த்துக்கணும். அது இந்த டெபிட் காலத்துக்கும் கிரெடிட் காலத்துக்கும் அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த நேரேஷன் ஒரு பிராக்கெட்குள்ளே நடக்கணும். இந்த பிராக்கெட்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கணும். இதில் பார்த்துருங்க, இதில் போட்டிருப்போம் பாருங்க. இதில் என்ன பண்ணியிருப்போம், இந்த பெய்டு ராகுல்னு இருக்கு பாருங்க. இந்த டிரான்சாக்ஷனில் நடந்த விஷயத்த எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ண நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.